வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா காஸ்ட் ஷீட். காஸ்ட் ஷீட் என்னன்ற பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட்னா என்னன்னு பார்ப்போம். A cost is composed of three elements, namely material, labor and expenses. And these three elements are called elements of cost. அதாவது இந்த elements of costன்றது என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளோட முக்கியமான 3 விஷயங்கள் சேர்ந்தது தான் இந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட். அதில் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ன்றது என்ன அப்படின்னா நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கோ நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கோ தேவைப்படுற மூலப்பொருட்களை தான் மெட்டீரியல்னு சொல்கிறோம். அண்ட் லேபர்ன்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு அதை செய்கிறதுக்கூடிய ஆட்கள், அந்த தேவைப்படுறாங்க இல்லையா, அந்த ஹியூமன் பீயிங்ஸ், அவங்களுக்கு கொடுக்க போகிற சம்பளம், அதுதான் வந்து லேபர்ன்றது. அண்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது என்னென்னா மற்றபடி, அதாவது இந்த மெட்டீரியலையும் இந்த லேபரையும் வச்சு நம்ம செய்யக்கூடிய விஷயங்களுக்கு இன்னும் நிறைய செலவுகள் நமக்கு செய்ய வேண்டியது இருக்கும். அந்த செலவுகளை தான் நம்ம எக்ஸ்பென்சஸ்ன்றோம். இந்த 3ம் சேர்ந்தது தான் எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட். அதாவது ஒரு காஸ்ட்டுக்குள்ளே கண்டிப்பாக இந்த 3 விஷயங்களும் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, எஸ், பாருங்கள், எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட்ன்றது மெட்டீரியல், லேபர் அண்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் மெட்டீரியலை என்னவா பிரிக்கிறோன்னா டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் மெட்டீரியல்னு பிரிக்கிறோம். அதே மாதிரி லேபரை டைரக்ட் லேபர் அண்ட் இன்டைரக்ட் லேபர்ன்றோம். அண்ட் எக்ஸ்பென்சஸை டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்றோம். ஓகே, அதாவது இந்த டைரக்ட் மெட்டீரியல்ன்றது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு டேபிள் சேர் பண்ண போகிறேன்றீங்க. அப்போ அந்த டேபிள் சேர் செய்கிறதுக்கூடிய மெட்டீரியல் என்னென்னா வுட், அந்த மரத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டைரக்ட் மெட்டீரியல்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்டைரக்ட் மெட்டீரியல்ன்றது என்ன அப்படின்னா அந்த சேரையோ அந்த டேபிளையோ செய்கிறதுக்கு அதுக்கு நம்ம வார்னிஷ் பண்ண வேண்டியது இருக்கும், இல்லை சன்மைக்கா ஒட்ட வேண்டியது இருக்கும், இல்லை அதில் வந்து ஆணிகள் தேவைப்படும் இல்லையா, ஃபெவிகால் தேவைப்படும். அதெல்லாம் தான் வந்து இன்டைரக்ட் மெட்டீரியல்ன்றதை சொல்கிறோம். அண்ட் லேபர்ன்றது என்ன அப்படின்னா டைரக்ட் லேபர்ன்றது யாருன்னா அந்த கார்பெண்டர் தான் அந்த டேபிளை செய்ய போகிறாரு இல்லையா. அப்போ அவருக்கு கொடுக்குற நம்ம சம்பளத்தை தான் வந்து டைரக்ட் லேபர்ன்றதை சொல்கிறோம். அண்ட் இன்டைரக்ட் லேபர்ன்றது என்னென்னா அந்த இடத்துல உட்காந்து செய்கிறாரு இல்லையா, அப்போ அந்த இடத்த பெருக்குவாங்க, துடைப்பாங்க, க்ளீன் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை நம்ம என்ன சொல்கிறோன்னா இன்டைரக்ட் லேபர்னு சொல்கிறோம். அதாவது அந்த டேபிளில் டைரெக்டாக செய்கிற கார்பெண்டருக்கு கொடுக்குறது டைரக்ட் லேபர். அண்ட் அந்த இடத்த சுத்தம் பண்ணக்கூடியவங்க, அதை சூப்பர்வைஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோன்னா இன்டைரக்ட் லேபர்னு சொல்கிறோம். ஓகே. அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் சேர் பண்ணுறீங்க இல்லையா, அந்த டேபிள் சேரோட டைரெக்டாக சம்மந்தப்பட்டது அதுதான் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்றது. அதாவது அந்த கட் பண்ணுறதுக்கு மிஷினை, வுட்டை கட் பண்ணுறதுக்கான மிஷினு, ஓகே, இல்லாட்டி அதுக்கு வந்து எதாவது ஹையர் சார்ஜஸ் பே பண்ணியிருந்தாங்க, அந்த மிஷினை வாங்குறதுக்கான ஹையர் சார்ஜஸ், இதெல்லாம் வந்து டைரெக்டாக அந்த ஒரு டேபிள் சேருக்கு தொடர்புடையது. அதனால் அதை டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்றது என்ன அப்படின்னா அப்போ அந்த ஒரு ரூமில் உட்காந்து பண்ணுறாங்க, அந்த பில்டிங்கில் உட்காந்து பண்ணுறாங்க அப்படின்னும்போது அந்த பில்டிங்க்கான ரெண்ட் கொடுக்கறது, ஓகேவாங்களா. அது மாதிரி இன்டைரக்டாக அந்த மிஷின் யூஸ் பண்ணுறாங்களே, அந்த மிஷினுக்கான டெப்ரிசியேஷனாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து வேறு ஏதாவது, அதாவது அந்த ப்ராடக்டோட தொடர்பு இல்லாமல் வேறு விதமாக இந்த ப்ராடக்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இப்போ இந்த 3 டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர் அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இது 3ம் சேர்ந்தது தான் ப்ரைம் காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர் அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இது ப்ரைம் காஸ்ட். அப்புறம் இந்த இன்டைரக்ட் எல்லாம் இருக்குது இல்லையா, இன்டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் லேபர் அண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இது 3ம் சேர்ந்தது தான் ஓவர் ஹெட்னு சொல்கிறோம். ஓகே. இன்டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் லேபர், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இது 3ம் சேர்ந்ததையும் நம்ம ஓவர் ஹெட்னு சொல்கிறோம். இந்த ஓவர் ஹெட்டை பார்த்திங்கன்னா 3ஆக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட். ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஃபேக்ட்ரி லெவலில், அதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கிற இடத்துல என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் செலவுலாம் ஆகுதோ அதை வந்து ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்னு சொல்கிறோம்.
அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட் அப்படின்றது என்னென்னா உங்களுக்கு ஆஃபீஸ் லெவலில் ஃபேக்ட்ரியை விட்டுட்டு அடுத்து ஆஃபீஸ் லெவலில் வர எக்ஸ்பென்சஸ், ஒரு போஸ்டேஜோ, ஒரு டெலகிராமோ, ஒரு டெலஃபோனோ, இல்லை வந்து ஒரு பிரிண்டிங், ஒரு ஸ்டேஷ்னரி, அது மாதிரி ஆஃபீஸ் லெவலில் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்னு சொல்கிறோம். அப்புறம் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், இப்போ அந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணி அதை வந்து சேல் பண்ண போகிறாங்க. அப்போ அந்த சேல்ஸ்க்கு நிறைய எக்ஸ்பென்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கு ஒரு சேல்ஸ்மேன் தேவைப்படும். ஓகேங்களா? அப்புறம் செல்லிங்கும் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு சம்மந்தமாக இருக்கிற எக்ஸ்பென்சஸ் எல்லாம் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதுதான் ஓவர்ஹெடை கிளாஸிஃபை பண்ணுறது 3 விதமாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அடுத்து இப்போ இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா காஸ்ட் ஷீட்டில் நார்மலாக வரவே வராது. இதெல்லாம் என்னென்ன அப்படின்னா கேபிட்டல் லாஸ், ஓகேங்களா, கேபிட்டல் காஸ்ட், டிவிடெண்ட், இன்கம் டேக்ஸ், இன்ட்ரெஸ்ட் பெய்டு, டிஸ்கவுண்ட், ட்ரான்ஸ்ஃபர் டு ரிசர்வ், இதெல்லாம் நம்ம வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்லலாம் பார்த்துருப்போம். ஆனால் இது பார்த்திங்கன்னா இது எதுவுமே வந்து காஸ்ட் ஷீட்டில் நமக்கு வராது. ஓகே, இது வந்து சம்மரி ஆஃப் காஸ்ட் ஷீட்டுன்னு சொல்கிறோம். என்னென்னா காஸ்ட் ஷீட்டோட ஃபார்மேட்டு அதை வந்து உங்களை வந்து ப்ரிசைஸாக கொடுத்துருக்காங்க. என்ன ஃபஸ்ட்டு டைரக்ட் மெட்டீரியலோட டைரக்ட் லேபரை ஆட் பண்ணணும், அதோட டைரக்ட் எக்ஸ்பென்சஸை ஆட் பண்ணணும். இது மூணுத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறது என்னென்னா ப்ரைம் காஸ்ட். இந்த ப்ரைம் காஸ்ட்டோட ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட், இதை வந்து என்னென்னு சொல்லலாம், ஒர்க்ஸ் ஓவர்ஹெட்னு சொல்லலாம். அதை ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்க போகிறது என்னென்னா ஒர்க்ஸ் காஸ்ட். இந்த ஒர்க்ஸ் காஸ்ட்டோட ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்டை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகேங்களா? இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோட செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்டை ஆட் பண்ணோன்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கிடைக்குது. ஓகே, அதோட நம்ம ப்ராஃபிட்டை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்க போகிறதுக்கு என்னென்னா சேல்ஸ் அப்படின்ற அர்த்தம். அதாவது காஸ்ட் ஷீட்டை நம்ம டீட்டெயிலாக ஃபார்மேட் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இதுதான் வந்து ஒரு சம்மரி, ஒரு ப்ரிசைஸாக சொல்கிறாங்க. நார்மலாக ப்ரைம் காஸ்ட்டுக்கு அப்புறம் ஒர்க் காஸ்ட் வரும், ஒர்க் காஸ்ட்டுக்கு அப்புறம் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வரும், அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வரும், அதுக்கப்புறம் சேல்ஸ் வரும் அப்படின்றத இப்போ பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா காஸ்ட் ஷீட். காஸ்ட் ஷீட்டுன்றது என்ன அப்படின்னா the expenses of a product are analyzed under different heads in the form of statement. This statement is called cost sheet. ஓகே, அதாவது இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அது எல்லாம் அந்த ப்ராடக்ட்டுக்கு சம்மந்தமான எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட் ஹெட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக. அதாவது இப்போ முன்னாடி பார்த்தோம் இல்லையா சம்மரி, அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா காஸ்ட் ஷீட். அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜும் என்னென்ன செலவு ஆகிருக்கு அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஃபேக்ட்ரியில் என்ன அளவுக்கு செலவாயிருக்கு, ஆஃபீஸில் எந்த அளவுக்கு செலவாயிருக்கு, அப்புறம் அது செல்லிங்க்கு வந்த பிறகு என்ன அளவுக்கு செலவாகுது அப்படின்னு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் டிஃப்ரெண்ட் ஹெட்டில் சொல்கிறது தான் வந்து காஸ்ட் ஷீட்டுன்றது. இப்போ ஆப்ஜெக்டிவ்ஸ், இந்த காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இட் ப்ரொவைட்ஸ் அ பேசிஸ் ஃபார் அசிடைனிங் காஸ்ட் அண்ட் ஹெல்ப்ஸ் டு டிட்டர்மைன் த செல்லிங் ப்ரைஸ். இதுதான் வந்து இந்த காஸ்ட் ஷீட் போடுறது மூலமாக நமக்கு காஸ்ட், அதாவது செலவு என்னன்றது நமக்கு தெரியுது. அந்த செலவு தெரியறது மூலமாக நம்ம எவ்வளோ விலைக்கு அதை விற்கலாம் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஓகேங்களா? இதுதான் வந்து முக்கியமான ஒரு ஆப்ஜெக்டிவாக இருக்குது காஸ்ட் ஷீட்டுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா இட் ப்ரொவைட்ஸ் டீட்டெயில்ஸ் ஆஃப் டோட்டல் காஸ்ட். ஓகே, டோட்டல் காஸ்ட்டோட டீட்டெயில்ஸை வந்து சொல்லுது. அதாவது ஃபேக்ட்ரி லெவல் வரைக்கும் இது அண்ட் ப்ரொடக்ஷன் லெவலுக்கு வரைக்கும் இது, அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜஸாக டோட்டல் காஸ்ட்டுக்கான விவரத்தை வந்து நமக்கு வந்து சொல்லுது. நெக்ஸ்ட் இட் ப்ரொவைட்ஸ் காஸ்ட் பர் யூனிட் அட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ். அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே, அதான் சொன்னேன் இல்லையா, ப்ரைம் காஸ்ட், அப்புறம் ஒர்க்ஸ் காஸ்ட், அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், இதில் ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு பர் யூனிட், ஒரு யூனிட்டுக்கான செலவு என்ன அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. இட் ஹெல்ப்ஸ் இன் கம்பேரிசன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் காஸ்ட். இதை யூஸ் பண்ணி நம்ம கம்பேர் பண்ண முடியும் அண்ட் பார்த்திங்கன்னா காஸ்ட்டை வந்து குறைக்கலாம், கண்ட்ரோல் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். அதாவது இது ரொம்ப ஜாஸ்தி செலவாகுது, ஸோ நம்ம இதை ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுது. இட் ஹெல்ப்ஸ் இன் எஸ்டிமேஷன் ஆஃப் காஸ்ட் ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் டெண்டர்ஸ் அண்ட் கொட்டேஷன். அதாவது நம்மளால் டெண்டர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இந்த காஸ்ட் ஷீட் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் திஸ் இஸ் த ஃபார்மேட் ஆஃப் காஸ்ட் ஷீட். இது வந்து டீட்டெயில்டு ஃபார்மேட்டு. இப்போ பாருங்கள், ரா மெட்டீரியலே அதில் வந்து டைரக்ட் மெட்டீரியல் சம்மரியில் போட்டோம் இல்லையா, அந்த டைரக்ட் மெட்டீரியலை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இவ்வளோ விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. என்னென்னா ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் இருக்கும், அதோட நம்ம பர்ச்சேசஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் ஆட் பண்ணணும், அதோட கேரேஜ் இன்வர்ட்ஸ், அதாவது அந்த ரா மெட்டீரியலை கொண்டு வரதுக்கான செலவு எதாவது இருந்ததுன்னா அதையும் ஆட் பண்ணுறோம். அண்ட் அதர் டைரக்ட் மெட்டீரியல் யூஸ்ட், வேறு என்னென்ன டைரக்ட் மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அதையும் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டேக்ஸஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆன் த மெட்டீரியல் பர்ச்சேஸ்,
நம்ம வாங்குற அந்த மெட்டீரியலுக்கு ஏதாவது ஒரு டேக்ஸஸ் நம்ம பே பண்ணியிருந்தாலோ டியூட்டிஸ் பே பண்ணியிருந்தாலோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதோடு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல், நம்மக்கிட்ட கடைசியாக இருக்கிற மெட்டீரியலோட க்ளோசிங் ஸ்டாக் இருந்ததுன்னா அதை மைனஸ் பண்ணணும். லெஸ் சேல் ஆஃப் ஸ்க்ராப், அதாவது ஏதாவது ஒரு மெட்டீரியல் ஏதோ டேமேஜ் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு லாஸ் ஆகிடுது அப்படின்றதுனால நம்ம அந்த மெட்டீரியலை விற்கலாம். அது ஏதாவது ரியலைஸ் பண்ணுச்சுன்னா அந்த ஸ்க்ராப் வேல்யூ நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண பிறகு நமக்கு கிடைக்கிறது என்னென்னா டைரக்ட் ரா மெட்டீரியல் கன்சியூம்டு. ஓகே, இதோட நம்ம என்ன பண்ணணும்னா டைரக்ட் லேபரை ஆட் பண்ணி டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது ப்ரைம் காஸ்ட். இப்போ அந்த ப்ரைம் காஸ்ட்டோட நம்ம ஒர்க்ஸ் ஓவர்ஹெட், ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட், ஒர்க்ஸ் ஓவர்ஹெட்னாலும் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்னாலும் ஒன்று தான். இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். என்னென்னலாம் இருக்குதுன்னு பாருங்கள். இன்டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் வேஜஸ், ஃபேக்ட்ரி ரெண்ட் அண்ட் ரேட்ஸ், ஃபேக்ட்ரி லைட்னிங் அண்ட் ஹீட்டிங், பவர் அண்ட் ஃபியூவல், ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ், depreciation of plant and machinery, factory stationery, insurance of factory premises, works manager salary. இது தவிர்த்தும் சில விஷயங்கள் ஃபேக்ட்ரி லெவலில் என்னென்னலாம் இருக்குமோ அதையெல்லாம் நமக்கு இந்த ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்டில் வரும். இதோடு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸையும் க்ளோசிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸை மைனஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு கிராஸ் ஒர்க் காஸ்ட் கிடைக்கும். இந்த கிராஸ் ஒர்க் காஸ்ட்டோட ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் லெஸ் க்ளோசிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் இதை அட்ஜஸ்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது என்னென்னா நெட் ஒர்க்ஸ் காஸ்ட். ஓகேங்களா? இப்போ இந்த நெட் ஒர்க் காஸ்ட்டோட நம்ம ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸை ஆட் பண்ண போகிறோம். ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் பார்த்திங்கன்னா அதாவது ஆஃபீஸ் லெவலில் இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது ஆஃபீஸ் ரெண்ட் அண்ட் ரேட்ஸ், ஆஃபீஸ் லைட்னிங், ஆஃபீஸ் ஸ்டேஷ்னரி, ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் டெப்ரிசியேஷன், ஆஃபீஸ் சேலரி, லீகல் சார்ஜஸ், பேங்க் கமிஷன், டெலிஃபோன் அண்ட் போஸ்டேஜ், ஆஃபீஸ் கிளீனிங், மேனேஜர் அண்ட் சூப்பர்வைசர் சேலரி, இதெல்லாம் சேர்ந்தது தான் உங்களோட டோட்டல் ஆஃபீஸ் ஓவர்ஹெட். இது தவிர்த்தும் ஆஃபீஸ் லெவலில் என்னென்னலாம் வருமோ அது வரலாம். ஓகே, நான் ஒரு சிலது உங்களுக்கு இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஓகே, அண்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வர்றது என்னென்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோட ஓப்பனிங் ஃபினிஷ் கூட்ஸை நம்ம ஆட் பண்ணணும். அதே மாதிரி க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ் கூட்ஸை நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போ நமக்கு கிடைக்க போகிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு. ஓகேங்களா? இதோட நம்ம செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்டை ஆட் பண்ணணும். அதில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன் சேலரி வருது, சேல்ஸ்மேன் கமிஷன் வருது, ஷோரூம் ரெண்ட் வருது, ஷோரூம் எக்ஸ்பென்சஸ் வருது, அட்வர்டைஸ்மெண்ட், பேட் டெட்ஸ், ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், வேர்ஹவுஸ் அண்ட் ரெண்ட், ரிப்பேர்ஸ் அண்ட் டெப்ரிசியேஷன் ஆஃப் டெலிவரி வேன்ஸ், கேரேஜ் அவுட்வர்ட்ஸ். ஓகே, அதாவது இது எல்லாமே ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணதுக்கு பிறகு அந்த ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்காக நம்ம என்னென்ன எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் தான் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது என்னென்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஓகே, இப்போ இந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் இதுதான் காஸ்ட். இப்போ இதோட ஒரு சில பர்சன்டேஜ் நம்ம ப்ராஃபிட் வச்சு நம்ம என்ன சொல்லுவோம்னா சேல்ஸ்ன்னு சொல்லுவோம். ப்ராஃபிட் ஆட் பண்ணால் இது நம்ம செலவு பண்ணுறது, அதோட நமக்கு ப்ராஃபிட் லாபம் இல்லாமல் எந்த செலவு பண்ணுறதுல அர்த்தம் இல்லை இல்லையா? ஸோ அந்த லாபத்தை ஆட் பண்ணால் ஃபிக்ஸ் பண்ண போகிற ப்ரைஸை தான் செல்லிங் ப்ரைஸ், அதை தான் நம்ம சேல்ஸ்ன்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? இதுதான் உங்கள் காஷீட்டோட ஃபார்மேட். இதை நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. ப்ரைம் காஸ்ட் கேல்குலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான எலமெண்ட்ஸ், அதாவது டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இது மூணும் சேர்ந்தது தான் ப்ரைம் காஸ்ட். அதோட ஃபேக்ட்ரி லெவலில் இருக்க எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு ஒர்க் காஸ்ட் கிடச்சிடும். அந்த ஒர்க் காஸ்ட்டோட ஆஃபீஸ் லெவலில் உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கிடைக்கும். அண்ட் அதோட செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் சம்மந்தமான எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கிடைக்கும். அதனோட ப்ராஃபிட் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்க போகிறது சேல்ஸ். எல்லாருக்கும் காஷீட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம்.